السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, இந்த தஹாராவுடைய சட்ட திட்டங்களில் உள்ளதுதான் காலுறையின் மீது மசஹ் செய்வது. இந்த காலுறையின் மீது மசஹ் செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளில் ஒரு ருக்ஸாவாக இருக்கிறது. இந்த காலுறையின் மீது மசஹ் செய்வதென்பது புனித மார்க்கம் ஷரீஆ நமக்கு வெளிப்படையாக ஒரு இலகுத்தன்மையை தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த காலுறையின் மீது மசஹ் செய்வதற்கு 4 நிபந்தனைகள் முழுமை பெற வேண்டும். முதலாவதாக, அந்த காலுறையை அணிந்திருக்கக்கூடிய அந்த காலுறை என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த காலுறை அசுத்தமாக இருக்கும் என்றால் அதன் மீது மசஹ் செய்ய முடியாது. இரண்டாவதாக, அந்த சுத்தமான காலுறையை அணிகின்ற போது அவன் வுது செய்த நிலையிலே பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த மசஹ் செய்வது என்பது சிறு தொடக்கு, அதாவது வுதுவுக்கு பதிலாகத்தான் மசஹ் செய்யலாம். அவன் பெரும் தொடக்கு குளிப்பு கடமையாகி விட்டதென்றால் அந்த 2 காலுறைகளையும் ஹுஃபையும் கலட்டிவிட்டு அவன் முழுமையாக கழுவ வேண்டும், குளிக்க வேண்டும். 4வது நிபந்தனை, அந்த காலுறையின் மீது மசஹ் செய்யக்கூடிய அந்த கால அளவு, மார்க்கம் எதனை நமக்கு கால வரையறையாக சொல்லி இருக்கிறதோ அந்த கால வரையறைக்குட்பட்டதாக அந்த மசஹ் அமைய வேண்டும். உதாரணமாக, வீட்டிலே இருக்கக்கூடிய, அதாவது பிரயாணம் மேற்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு 24 மணித்தியாலங்கள், அதாவது ஒரு நாளைக்கு காலுறையின் மீது மசஹ் செய்யலாம். அவன் பிரயாணத்தில் இருப்பான் என்றால் 3 நாட்கள், அதாவது 3 பகலும் இரவு 72 மணித்தியாலங்கள் அவன் காலுறையின் மீது மசஹ் செய்யலாம். எனவே காலுறையின் மீது மசஹ் செய்வதற்கு 4 நிபந்தனைகள். முதலாவது, அந்த காலுறை சுத்தமானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த காலுறை அணிகின்ற போது அந்த மனிதன் சுத்தமான நிலையிலே வுதுவெடுத்த நிலையிலே அணிய வேண்டும். மூன்றாவதாக, அந்த காலுறையின் மீது மசஹ் செய்வதென்பது சிறு தொடக்கு, வுதுவுக்கு பகரமாக வுது செய்கின்ற போது இருக்க வேண்டும். குளிப்பு கடமையானால் காலுறைகளை கலட்டிவிட்டு குளிக்க வேண்டும். 4வது நிபந்தனை, அந்த மார்க்கம் வரையறை செய்த அந்த கால வரையறையில் மாத்திரம்தான் மசஹ் செய்ய வேண்டும். பிரயாணியாக இருந்தால் 3 நாட்களும், ஊரில் இருக்கக்கூடியவருக்கு 1 நாளும் மசஹ் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த மசஹ் செய்வது, காலுறையின் மீது மசஹ் செய்வது என்பது எவ்வாறு கணக்கிடப்படும் என்றால், எப்போது அந்த மனிதன் சுத்தமான நிலையிலே அந்த காலுறைகளை அணிந்து வுது முறிந்த நேரத்திலிருந்துதான் வுது அந்த 1 நாள் அல்லது 3 நாட்கள் கணிக்கப்படும். வுது முடிகின்ற அந்த நேரத்திலிருந்து பிரயாணம் இல்லாதவர்களுக்கு 24 மணித்தியாலமும், பிரயாணிகளுக்கு 72 மணித்தியாலம், 3 நாட்களும் காலுறையின் மீது மசஹ் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு சலுகை தந்திருக்கிறது. இந்த காலுறையின் மீது ஹுஃபின் மீது மசஹ் செய்வதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால், அதாவது 2 பாதத்தின் மேற்பகுதியைத்தான் மசஹ் செய்ய வேண்டும். 2 கைகளையும் ஈரப்படுத்தி கொண்டு அந்த 2 கைகளினாலும் 2 பாதங்களின் விரல்களிலிருந்து அவ்வாறு பின்புறமாக தடவ வேண்டும். இவ்வாறு ஒரு முறை தடவ வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையிலே மசஹ் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று காலின் மேற்பகுதியைத்தான் தடவ வேண்டுமே அல்லாமல் காலின் கீழ்ப்பகுதியை மசஹ் செய்வது மார்க்கமாக்கப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லவ் கான தீனு பிர்ரஅயி லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா பில் மஸ்ஹி மின் அஅலாஹு. மார்க்கம் புத்தியை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்ற ஒரு நிலை இருக்கும் என்றால், பாதத்தின் மேற்பகுதியை மசஹ் செய்வதை விட கீழ்ப்பகுதியைத்தான் மசஹ் செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்லும். ஆனால் மார்க்கம் என்பது புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலின், அதாவது அந்த ஹுஃப் காலுறையின் மேற்பகுதியின் மீதுதான் மசஹ் செய்வதை கண்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, வழிமுறைகளை பின்பற்றி ஈடேற்றம் பெற்ற நட்கூட்டத்திலே நம் அனைவர்களை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.